ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷு ஸ்கிரிபிள்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலி இன்றைக்கி ஃப்ரைடே, எனக்கு இன்றைக்கி ஆஃப் தான். யூஎஸ் ஹாலிடேனால் எனக்கு இன்றைக்கி லீவு. ஸோ இன்றைக்கி நான் டேவை எப்படி பிளான் பண்ணியிருந்தேன்னா, ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணலாம், வீட்டில் ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதை விலாகாக ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். பட் என்ன ஆச்சுன்னா, நைட் நான் என் வேலை முடிச்சுட்டு படுத்ததுக்கப்புறம் விஹான் கொஞ்ச நேரத்தில் எழுந்திரிச்சிட்டான். அதுக்கப்புறம் சுத்தமாக என்னை தூங்க விடலை, அவனும் தூங்கலை. ஸோ பேர்லி நாங்கள் 2 பேருமே அதுக்கப்புறம் ஒரு 2 hours தான் தூங்கினோம். அவன் அதுக்கு முன்னாடி தூங்கிட்டான். ஆனால் எனக்கு மொத்தமாகவே நேற்று நைட்டு தூக்கம்னு பார்த்தீங்கன்னா 2 hours தான். ஸோ ரொம்ப 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 டயர்டாக இருந்துச்சு. என்னால் எந்த வேலையும் நான் பிளான் பண்ண மாதிரி பண்ண முடியல. ஸோ இட் எண்டட் அப் ஆஸ் லேசி டே. ஸோ அதை தான் விலாகாக ஷூட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு கிடைச்ச ஒரு நாள் லீவை நான் வேஸ்ட் பண்ண வேணாம், இன்றைக்கி ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ கேன் போஸ்ட் மை வீடியோ அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு சோஃபாவில் படுத்துட்டு இருந்தேன். விஹான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தான். நான் கொஞ்சம் நேரம் என்னை தூங்க விடுறேன் அப்படின்னு கொஞ்சம் ஹார்ஷாக கேட்டோன்னா அவன் ஒரு மாதிரி ஆகிட்டான் போல இருக்குது. போய் அப்படியே சோஃபாவில் ரொம்ப நேரம் படுத்துட்டு இருந்தேன். பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருந்துச்சு. என்னால் இன்றைக்கி லீவு, பட் அவன் கூட என்னால் இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, விளையாட முடியல. ஜஸ்ட் அவன் என் மேலே ஏறி உட்காந்து விளையாண்டதுக்கே எனக்கு இரிட்டேட் ஆகி அவனை போய் அந்த பக்கம் உட்கார சொல்லிட்டேன். ஆக்சுவலி மாம் கில்ட் இஸ் ரியல். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் என்ன பண்ணுறதுனே தெரியாது. நாம் எவ்வளோ தான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும், அவங்க கூட விளையாடிட்டு இருந்தாலும், கொஞ்ச நேரம் நமக்கான மீ டைம் எடுக்கும்போது, இந்த மாதிரி ஃபோன் பார்க்கும்போது, இல்லாட்டி கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருக்கும்போது, அவங்க தனியாக விளையாடுறத பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு கில்ட்டாக இருக்கும். கூட யாருமே இல்லையே, யாராவது இருந்திருந்தால் அவங்க கூட விளையாண்டுட்டு இருந்திருப்பான், இல்லாட்டி நானாவது போய் அவங்க கூட விளையாண்டுட்டு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். நீங்கள் ஒர்க்கிங் மாமா இருந்தாலும் சரி, இல்லை ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, எல்லா அம்மாவும் இந்த மாதிரி ஒரு கில்ட்டை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி யாருக்காவது தோணியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் அந்த மாதிரி நீங்கள் கில்ட்டாக ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பாக ஒன்று நினச்சிக்கோங்க, யூ ஆர் நாட் அலோன். எல்லா அம்மாவும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சம் ஓகே ஆனதும் எந்திரிச்சு போய் சமைச்சிட்டேன். இன்றைக்கி ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் பண்ணியிருந்தேன். கேர்டே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன். ஏன்னா சுத்தமாக சமைக்கிறதுக்கே மூடு இல்லை. இனி வெளியே வாங்கி சாப்பிடவும் வேண்டாம், வீட்லேயே கொஞ்சம் சிம்பிளாக சமைச்சிக்கலாங்கிறனால தான் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். அவனுக்குமே பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் கேர்ட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறையா பேருக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விஹானையும் தூங்க வைக்கிறதுக்காக வந்துட்டேன். அவன் தூங்கினதுக்கப்புறம் நானும் தூங்கலான் தான் நினச்சேன். பட் அவன் தூங்கிட்டான். எனக்கு சுத்தமாக தூக்கம் வரல. 10 நிமிஷம்தான் தூங்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே பிடிக்கல. ஸோ நான் வெளியே என்னோடய எடிட்டிங் ஒர்க் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ 2.5 hours கழித்து விஹானும் எந்திரிச்சிட்டான். அந்த டைமுக்குள்ளே என்னோடய ஹவுஸ் ஹெல்ப்பும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் பெருசாக எந்த வேலையும் இல்லை. ஸோ இன்றைக்கி ஆஃபீஸ் ஒர்க்கும் இல்லாததுனால விஹானை வெளியே இன்றைக்கி கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன். ஆக்சுவலி அடிக்கடி கூட்டிகிட்டு போவேன். என்னோடய வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுன்னா ஒரு 5:30 பக்கம் நான் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 6 o'clock நான் லாகின் பண்ணிடுவேன். இன்றைக்கி லீவுங்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு அவனை இன்றைக்கி ரொம்ப நேரம் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஆக்சுவலி வாக்கிங் இல்லை, அவன் சைக்கிளில் இருப்பான், நான் வாக் பண்ணுவேன். அவனை வாக் பண்ணி கூட்டிகிட்டு போனால் நான் அவன் கூடவே சேர்ந்து ஓடணும். அண்ட் ரோட்டில் சேஃபும் இல்லை, அதனால் அவனை சைக்கிளில் தான் எப்போவுமே கூட்டிகிட்டு போவோம். ஸோ 1 hour ரவுண்டுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோம். அதுக்குள்ளே விஹானோட அப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டார். வந்தவனே இன்றைக்கி மால் போகலாமா அப்படின்னு கேட்டார். சரி
விஹானுக்கும் ரொம்ப நாள் ஆச்சு மாலுக்கு போய் ப்ளே ஏரியாலெல்லாம் விளையாட வச்சு. ஸோ அதனால் கிளம்பிட்டோம். விஹான் இன்னும் ப்ளே ஏரியாவில் விளையாடுற அளவுக்கெல்லாம் ஆகலை. எப்போவுமே அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அவன் வேடிக்கை பார்ப்பான், நாங்கள் தான் விளையாண்டுட்ருப்போம். இன்றைக்கி சும்மா இந்த கேம் மட்டும் அவன் விளையாடுற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி அவனுக்கு விளையாட வச்சோம். ஆக்சுவலி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது அவனுக்கு தாங்கிற மாதிரி வரவங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டான். ஆக்சுவலி ப்ளே ஏரியா வரக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் நைட் சூட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா கடைக்கும் போயிருந்தோம். பட் எனக்கு செட் ஆகவே இல்லை. ஸோ அவனை ப்ளே ஏரியா கூட்டிகிட்டு போயிட்டு நேராக ஃபுட் கோர்ட் போய் சாப்பிட போயிட்டோம். எப்போவுமே விஹானை மாலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே ஃபுட் கோர்ட்லேயே இட்லி தோசை ஏதாவது வாங்கி கொடுத்து ஊட்டி விட்டு தான் கூட்டிகிட்டு வருவோம். ஆனால் அன்றைக்கி ரொம்ப அடக்க முடியாத மாதிரி இருந்தான் விஹான். அதனால் எதுவுமே சாப்பிட வைக்க முடியல. அவனோட ஃபேவரட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸே அன்றைக்கி அவன் சரியாக சாப்பிடல. ஸோ வீட்டுக்கு வந்து தான் அவனுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன். இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நான் இன்றைக்கி இவங்க கூடயே தூங்க போயிடலாம். இந்த 2 கண்டெய்னர் நான் ஸ்பாரில் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய்.